வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. பெருசாக வந்து பயங்கரமான ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகலை, பயங்கரமான ஒரு டவுன் ட்ரெண்டும் அப்படிங்கிறது போகலை. ரேஞ்ச் பவுண்டில் ட்ரேட் ஆகி ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஒரு பிரேக் அவுட் கிடச்சி க்ளோசிங் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ ஃபைனலாக நமக்கு வந்து இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கிற கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஹேமர் கேண்டில் மாதிரியும் ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்பின்னிங் கேண்டில் மாதிரியும் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஆனால் இதில் 75% பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹேமர் கேண்டில் மாதிரி நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி கேண்டில் நமக்கு வந்து எய்தர் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸில் வந்து பிரிண்ட் ஆகணும், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சப்போர்ட்டில் வந்து பிரிண்ட் ஆகணும். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் எந்த விதமான ஒரு கேண்டலை வச்சு ட்ரேட் எடுக்கிற மாதிரி வந்து இருந்தாலும் சரி, அது எந்த டைம் ஃப்ரேமில் வந்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, ஒரு கேண்டல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ளோஸ் வந்து ஆகணும். ஒன் டே டைம் ஃப்ரேம் நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 3:30க்கு முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த ஒன் டே டைம் ஃப்ரேமில் என்ன கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கணும். அதே மாதிரி தான் 1 ஹவர். 1 ஹவரில் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். 1 ஹவர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த கேண்டில் என்னவா நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்மளால் வந்து வர முடியும். இன்பிட்வீன் கேப்பில் அது வந்து டோஜியாக மாறலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டலாக வந்து மாறலாம், அல்லது வந்து ஒரு நெகட்டிவ் கேண்டாக கூட மாறலாம். ஸோ இன்பிட்வீன் கேப்பில் எந்த விதமான ஒரு முடிவு வந்து யாரும் வந்து எடுக்காதீங்க. ஒரு 5 மினிட்ஸும் வந்து அதே தான். ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ஒரு கேண்டலை வந்து டிசைட் வந்து பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபுல் 5 மினிட்ஸும் வந்து முடியணும். அதுக்கப்புறம் தான் அந்த கேண்டில் வந்து எப்படி வந்து பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு முடிவு வந்து எடுக்க முடியும். ஒரு கேண்டலை வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட ஹை அண்ட் லோ வந்து ஏதாவது ஒரு பக்கம் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு ட்ரேட் வந்து டிசைட் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போது இது மாதிரி ஒரு கேண்டில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகுது அப்படின்னா இது ஒரு மாதிரி ஒரு ஸ்பின்னிங் கேண்டலாகவும் வந்து எடுத்துக்கலாம், அல்லது வந்து ஒரு ஹேமர் கேண்டில் மாதிரியும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆனால் இதுக்கு இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு சிக்னிஃபிகண்ட் வந்து இருக்குதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கம்மி தான். ஏன்னா இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்லேயும் வந்து கிடையாது, ஒரு சப்போர்ட்லேயும் வந்து கிடையாது அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கிறதுனால இப்போ நம்ம வந்து 2 விஷயத்தை நம்ம வந்து பார்க்கணும். ஒன்று இந்த கேண்டலோட ஹை அண்ட் லோ. ஸோ இதை வச்சு இந்த ஹை அண்ட் லோ வச்சு தான் நம்ம வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் இருக்கும்போது நம்ம வந்து ஒரு முடிவு வந்து வர முடியும். ஆனால் இந்த இடத்துல முழுக்க இந்த அதாவது இந்த ஹை அண்ட் லோ இந்த 2 விஷயத்தை மட்டும்தான் வச்சு நம்ம வந்து ஒரு முடிவுக்கே வந்து வர முடியும். ஏன்னா நமக்கு சப்போர்ட்டில் இருக்கும்போதும் சரி, ஒரு ரெசிஸ்டன்ஸில் இருக்கும்போதும் சரி, நமக்கு வந்து ஒரு 50% நமக்கு வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒரு உறுதியாக சில விஷயங்கள் நமக்குலாம் வந்து கெஸ் வந்து பண்ணிட முடியும். ஆனால் இன்பிட்வீன் கேப்பில் இது மாதிரி கேண்டல்ஸ் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகுது அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கேண்டலோட ஹை அண்ட் லோ தான் வந்து மார்க் பண்ணணும், வேறு வழியும் நமக்கு வந்து கிடையாது. அப்போது இந்த கேண்டலோட ஹை அப்படிங்கிறது வந்து 23,650 660 அந்த ரேஞ்ச் கூட வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி லோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 23,350 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு இந்த லோ வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் பற்றி நாம் வந்து யோசிக்கணும். அதே மாதிரி இந்த ஹையை வந்து கட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் பற்றி நாம் வந்து யோசிக்கணும். ஸோ இப்படி பண்ணும்போது தான் நாம் வந்து கரெக்டான ஒரு ட்ரேடில் நம்ம வந்து கரெக்டாக வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுக்க முடியும். ஸோ இன்பிட்வீன் கேப்பில் நீங்கள் வந்து ஒரு ஒன் டே டைம் ஃப்ரேமில் இது மாதிரி ஒரு கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு உடனே நம்ம வந்து ஒரு பையிங் சைடு வந்து போயிடக்கூடாது. அதே மாதிரி இந்த கேண்டில் வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு செல்லிங் வந்து போயிடக்கூடாது. அதுக்கு அடுத்த நாளை நமக்கு வந்து இந்த கேண்டலுக்கு என்ன ஃபாலோ த்ரூ கேண்டில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கணும். அப்படி பார்த்தா மட்டும்தான் ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து எப்படி இவால்வ் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால் வந்து கெஸ் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கிறதுனால இதோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணியிருக்கணும். அதுக்கு அடுத்தது ரெசன்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 23,800 அந்த ரேஞ்சில் வந்து ஒரு ரெசன்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஃபுல் நம்பர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 24,000 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்குது. ஸோ இம்மீடியட் ரெசன்ஸ் 23,650, அதுக்கு அடுத்தது ஒரு 150 காயின் கழித்து ஒரு 23,800 இருக்குது. அதுக்கு அடுத்தது ஃபுல் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 24,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கேண்டலோட இப்போ சப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 23,400 23,350 அந்த ரேஞ்சு நமக்கு வந்து ஒரு இமீடியட் ஒரு சப்போர்ட் வந்து இருக்குது மேஜராக பார்க்கும்போது. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 23,200 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து இருக்குது.
ஸோ இந்த இன்பிட்வீன் கேப்பில் இன்னொரு வேல்யூ வந்து இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 23,500 அப்படிங்கிற ஒரு லெவல் வந்து இருக்குது. ஸோ இருந்தாலும் ப்ரைஸ் வந்து அந்த இடத்துல வந்து ஓரளவுக்கு வந்து இருக்கிறதுனால ஓரளவுக்கு அதையும் நாம் வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். அப்போ டவுன் சைடு வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் 23,500, 23,400, 23,200 அப்படிங்கிற இந்த லெவல்லாம் வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம். ஸோ இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நேற்று நம்ம ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தோம். அதாவது மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக்கை நோக்கி வந்து நகருது. அது நகரத்துக்கு ஒரு கண்டிஷனும் சொல்லியிருந்தேன். அதாவது நமக்கு இந்த லோவை வந்து கட் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல நமக்கு வந்து நேற்று வந்து நமக்கு வந்து ஒரு லோ வந்து பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த லோவை வந்து கட் பண்ணக்கூடாது. அந்த லோவை கட் பண்ணதுலேருந்து இன்னும் மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே வந்து போகுது அப்படின்னா எது வரைக்கும் போகும்? குறைந்தபட்சம் நமக்கு வந்து 23,550 வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகணும். ஏன் வந்து மூவ் ஆகணும்? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஹை அண்ட் லோ நம்ம வந்து நேற்று சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த ஹை அண்ட் லோ நீங்கள் வந்து மார்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 50% ஆஃப் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 23,550 அப்படிங்கிற ரேஞ்சில் உங்களுக்கு வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் வந்து போயிட்டுருக்கு இல்லையா, அந்த இடமும் இந்த 50% மூவும் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இந்த 23,550 கிட்ட வந்து நிற்கிது. ஸோ அதனால் இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரேஞ்ச் அப்படின்ட்டு நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம். இன்றைக்கி மார்க்கெட்டை வந்து பாசிட்டிவ் தான், ஆனால் 23,550க்கு மேலே அந்தளவுக்கு நம்மளால் வந்து க்ளோசிங் வந்து வைக்க முடியல. மார்க்கெட் மேலே போகுது, இருந்தாலும் என்ன நடந்திருக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 23,600 வரைக்கும்லாம் வந்து வந்துட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் பின் பண்ணிட்டு 23,580 பக்கம் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த புல் பேக் லெவலுக்கும் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கும் இருக்கிற அந்த பவர். ஸோ இதை தான் நம்ம வந்து நேற்று வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம். மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது வரைக்கும் மினிமம் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் ஆகுதா, இல்லை இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்குதா அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு வந்து மார்க்கெட்டோட அடுத்த கட்ட மூவ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்மளால் வந்து கெஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு நம்ம நேற்று வந்து சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்கு? ஸோ க்ளோசிங் 2 கேண்டில் 1 ஹவர் கேண்டிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் தான் வந்து பிரிண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து பாசிட்டிவ் சைடும் நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணணும், நெகட்டிவ் சைடும் அனாலிசிஸ் வந்து பண்ணணும். ஸோ இப்போதைக்கு இந்த 50% ஆஃப் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் வந்து மார்க்கெட் வந்து போகலாம். ஸோ அப்போ இந்த 23,600க்கு மேலே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகலை. ஸோ இது அப்படியே வந்து ரிஜெக்ஷன் வந்து கன்சிடர் வந்து பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு ஃப்ளாட் டு ஒரு நெகட்டிவ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ குறைந்தபட்சம் ஒரு 23,400லேருந்து ஒரு 23,200 வரைக்கும் மினிமம் வந்து கீழே இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அது எப்போ அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல லோ இங்கே இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து க்ளோசிங் ஹை பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 680 பாயிண்ட் வந்து இருக்குது. அப்போ ஒரு 340 பாயிண்ட் வந்து 50% ஆஃப் மூவாக வந்து இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு வந்து ஒரு புல் பேக் வந்து கிடச்சிருக்கு இல்லையா. இப்போ இதுக்கு வந்து ஒரு புல் பேக் ஒரு புல் பேக் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அப்போ இந்த இடத்துல இருந்து இன்னொரு 1.5% அப்படின்னு நாங்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா 350 பாயிண்ட். இப்போ நம்ம முன்னே சொன்னோம் இல்லையா, இப்போ ஏறக்குறைய அந்த ரேஞ்ச் வந்து வந்திருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 23,300 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு வந்து வந்திருக்கு. அப்போ நாளை நமக்கு வந்து இன்னையோட க்ளோசிங்க்கு மேலே மார்க்கெட் வந்து போகலை அப்படின்னா ஒரு ஃப்ளாட்டு ஒரு நெகட்டிவாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அது ஏன் அப்படின்னா இந்த மூவுக்கு இன்னொரு புல் பேக் நமக்கு வந்து கிடைக்கணும். அப்படி கிடைச்சிது அப்படின்னா இந்த மூவ் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்தடுத்த ஒரு சப்போர்ட் லெவல்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு 23,300 வந்து இருக்குது. அதுக்கு அடுத்தது 23,200, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 23,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பை சான்ஸ் நமக்கு வந்து இந்த 23,600க்கு மேலே நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கலாம், மறுபடியும் மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். ஸோ அப்படி நகர்ந்துச்சு அப்படின்னா 23,800 அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபஸ்ட்டு லெவல் ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 24,000 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த 1 டே சார்ட்லேருந்து இந்த 1 ஹவர் சார்ட்டை வந்து எப்படி அனாலிசிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியா உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 50 மினிட் சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா
ரீசெண்ட் ஹை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 24,300 அந்த ரேஞ்சுக்கிட்ட நமக்கு வந்து ஒரு ரீசெண்ட் ஹை வந்து இருக்குது. ரீசெண்ட் லோ பார்த்திங்க அப்படின்னா 23,000 அந்த ரேஞ்சில் வரைக்குமே நமக்கு வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்த ரேஞ்சுக்கு நமக்கு வந்து இந்த டவுன் வந்திருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு புல் பேக் அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ 2 நாளாக நம்ம வந்து இதுதான் வந்து சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு புல் பேக் வந்து கிடச்சிது அப்படின்னா நமக்கு குறைந்தபட்சம் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து வரும்னு சொல்லியிருந்தோம். ஒரு 23,550 அந்த ரேஞ்ச் வரைக்கும் கூட நமக்கு வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ இந்த இடம் வந்து என்ன நடக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளஸ்டர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இடமும் உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு புல் பேக் மாதிரி வந்து போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கீழே இறங்கி மறுபடியும் இதுக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் பின்பட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு 23,650லேருந்து 23,900 இந்த ரேஞ்ச் ஃபுல்லாக நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அல்லது வந்து ஒரு டிமாண்டட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனாக வந்து இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒர்க் ஆகிருக்கு. அப்போது ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து எப்படி வந்து ரியாக்ட் ஆக போகுது, எப்படியெல்லாம் நம்மளை வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் வந்து பண்ண போகிறாங்க, ஒரு ஃபேக் மூமெண்ட் வந்து எப்படிலாம் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வச்சு இந்த ரேஞ்சில் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 23,650 அந்த இடத்துல இருந்து 23,900 இந்த ரேஞ்ச் ஃபுல்லாக நமக்கு வந்து ஒரு ஃபேக் மூமெண்ட் வந்து க்ரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இப்போ ஒரு 2-3 நாள் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டாக வந்துருக்கு இல்லையா, அப்போது இனிமேலும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டாக போயிடும் நினச்சிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பை பண்ணுறதுக்கு வந்து போவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஒரு டிமாண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் வந்து இருக்குது. இந்த இடத்துல இதுக்கு மேலே வந்து ட்ரேட் ஆகணும், ஹோல்ட் ஆகணும் அப்படிங்கிறது வந்து சிலருக்கு வந்து தெரியாது. ஸோ அவங்களெல்லாம் அந்த இன்னோசன்ட் ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்து ட்ராப் பண்ணணும் அப்படின்னா ப்ரைஸை கொஞ்சம் மேலே ஏற்றுறதுக்கு வந்து ட்ரை வந்து பண்ணுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா பை பண்ணுறதுக்கு போயிடுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரி அவங்க வந்து கொடுத்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு பயங்கரமான ஒரு ஆப்சோசிட் ட்ரெண்டை வந்து அவங்க வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. இது அப்படியே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாகவும் வந்து மாறி வந்து நிற்கிது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஹையர் ஹை அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாக நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகி வந்து நிற்கிது. ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த லோவில் இருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 900 பாயிண்ட் வந்து இருக்குது. அப்படி இல்லையா இந்த லோவில் இருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் கூட வந்து வச்சுக்கோங்க, ஒரு 700 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. அப்போது நமக்கு ஒரு அப் ட்ரெண்ட் வந்து நமக்கு வந்து கண்டினியூ ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு 700 பாயிண்ட்லேருந்து 900 பாயிண்ட் அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போகும், ஒரு 24,300 வரைக்கும் வந்து மூவ் ஆகலாம். அதே மாதிரி டவுன் சைடு வந்து ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அகெயின் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட சைஸ் வந்து ஒரு 700 பாயிண்ட் வந்து இருக்கு இல்லையா, அப்போ இந்த இடத்துல ஒரு 700 பாயிண்ட் வரைக்கும் வந்து டவுன் சைடு வந்து ஆகும். அப்போது கிட்டத்தட்ட நமக்கு வந்து அகெயின் ஒரு 23,000 அப்படி ரேஞ்ச் வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 50 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு இப்போதைக்கு வந்து ஒரு முட்டு சந்தில் வந்து மார்க்கெட் வந்து நின்றுட்டுருக்கு. ஸோ இந்த முட்டு சந்து முட்டிக்கிட்டு செவுத்து உடச்சிட்டு வந்து மார்க்கெட் வந்து போக போகுதா அல்லது வந்து மறுபடியும் வந்து ரிட்டர்ன் வந்து வரப்போகுதா அப்படிங்கிறது நம்ம வந்து பொறுத்து தான் வந்து பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50ல் இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாலடைலான ஒரு டே, ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்த டே அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து கேண்டல் ஸ்டிக்ஸும் சரி, நாம் கொடுத்த அந்த லெவல்ஸும் சரி, நாம் ஏற்கனவே வந்து நம்மளோட கான்செப்ட்ஸும் சரி, நீங்கள் தொடர்ந்து வீடியோஸ்லேருந்து பார்த்துக்கிட்டு நம்ம கொடுக்குற அந்த வாட்ஸ்அப் அப்டேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து உங்களால் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் க்ளோஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து பண்ணுறாங்க. அங்கேருந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட். மறுபடியும் நாம் வந்து நேற்று வீடியோ என்ன சொல்லியிருந்தோம், 23,550 வந்து ஒரு பிளாக் இருக்குது, ஒரு ரெசன்ஸ் இருக்குது, அந்த ட்ரெண்ட் லைன் வந்து 1 ஹவரில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் நமக்கு வந்து இருந்த அந்த டவுன் சைடுக்கு ஒரு புல் பேக் வந்து இருக்குது. அந்த வேல்யூ எல்லாம் மீட் பண்ணுற ஏரியா பார்த்திங்க அப்படின்னா 23,550. ஸோ இன்ட்ராடேயில் இது வந்து ஒரு விஷயமாக வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு செல்லிங் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே இறங்குது. ஆனால் இந்த இடத்துல தான் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கவனிக்கணும். இன்னையோட ஓப்பனிங் லோ வந்து இந்த இடத்துல இருக்குது பார்த்திங்க அப்படின்னா 9.25. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10.20. அப்போ இது வந்து ஓப்பனிங் லோ வந்து இந்த இடத்துல இருக்குது. அதுவும் இல்லாமல் நேற்று க்ளோசிங் வந்து இந்த இடத்துல தான் வந்து இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து
இதுக்கு கீழே வந்து போனால் தான் நெகட்டிவ். அப்படி இல்லை அப்படின்னா நெகட்டிவ் வந்து கிடையாது. அது வரைக்குமே நமக்கு வந்து பாசிட்டிவ் நியூ மார்க்கெட்டு தான். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து நமக்கு வந்து இந்த லோவை கட் பண்ணாங்களா, இன்னையோட ஓப்பனிங் லோவை கட் பண்ணாங்களா, அல்லது வந்து நேத்தோட க்ளோசிங் வந்து கட் பண்ணாங்களா, ரெண்டுமே வந்து கிடையாது. கரெக்டாக இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருந்தது, கிட்டத்தட்ட ஒரு 150லேருந்து ஒரு 200 பாயிண்ட்டு. ஸோ இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு அந்த மூவ்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் 23,500 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 23,650 வரைக்கும் போகலாம்னு சொல்லியிருந்தோம். அந்த மூவ் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 23,700 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 23,500 இருக்கலாம். 23,500 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 23,400, 23,350 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 23,700 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 23,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாலடைல் டு ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மணி வரைக்குமே. அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருந்தது. அதாவது இந்த இடத்துல ஒரு 54,600 நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். அதுக்குள்ளே தான் ஃபுல்லாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. சப்போர்ட் வந்து கரெக்டாக நான் சொன்னேன் அந்த 54,100 கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துருக்குறாங்க. ஒன்ஸ் இந்த 54,600 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 54,800, 55,000 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகலாம்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக அந்த லெவல் வரைக்கும் வந்து போயிருக்கு மார்க்கெட். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 55,200 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 54,700 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 54,700 நமக்கு வந்து ஒரு பிரேக் ஒன்று ஆகுது அப்படின்னா ஒரு 54,400 வரைக்கும் மினிமம் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 55,200 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 55,500 மினிமம் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் மோரோவர் நமக்கு வந்து நிஃப்டி மாதிரி தான் வந்து ட்ரேடாக வந்து முடிஞ்சிருக்கு. பெருசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் வந்து கிடையாது. ஒரு 75,700 ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 76,200 வரைக்கும் மூவ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அது மோஸ்ட்லி இன்றைக்கி வந்து ஒரு ஆஃப்டர்நூன் 1 o'clock மேலே வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 76,600 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் ஒரு 75,900 வந்து இருக்கலாம். 75,900 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 75,500 வரைக்கும் மினிமம் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 76,600 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 77,000 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இதுவும் உங்களுக்கு வந்து ஒரு மணி வரைக்குமே வந்து பெருசாக அந்தளவுக்கு மூவ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு ரேஞ்ச் பவுண்டில் ஒரு 100 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து மூவ் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து மூவ் ஆச்சு, அவ்வளோதான். இப்போ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு 12,800 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 12,650 வந்து இருக்கலாம். 12,650 நமக்கு வந்து ஒரு பிரேக் ஒன்று ஆச்சு அப்படின்னா ஒரு 12,550 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மினிமம் வந்து கீழே இறங்கலாம். 12,800 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 12,900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.